ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு மாறுவதற்கு மாற்று சான்றிதழ் கேட்டு மாணவர்களை வற்புறுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை கேட்டு வற்புறுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மாற்றுச் சான்றிதழ்களில் கட்டண பாக்கியை குறிப்பிடும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாற்றுச் சான்றிதழில் கட்டண பாக்கி உள்ளதாக குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழை கேட்டு வற்புறுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மாற்றுச் சான்றிதழ்களில் கட்டண பாக்கியை குறிப்பிடும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது கொரோனா பேரிடர் காலத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். இதற்காக மாற்றுச் சான்றிதழ் கோரும்போது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதை எதிர்த்து ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பங்கள் பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாற்றுச் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மறுக்கக்கூடாது எனவும் சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த நீதிமன்ற வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வு வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என உத்தரவிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்துள்ளார். மாற்றுச் சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ அல்லது காலதாமதமாக கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படை செய்யக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளனர். மேலும் மாற்றுச் சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியில் இருந்து வேறொரு பள்ளிக்கு மாணவர்கள் சேருவதற்கான ஒரு ஆவணமே தவிர பெற்றோர்களிடமிருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கக்கூடிய கருவி அல்ல எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கல்வி உரிமை சட்டப்படி மாற்றுச் சான்றிதழ் கட்டாயமல்ல என்பதால் இது சம்பந்தமான விதிகளை 3 மாதங்களில் திருத்தம் செய்ய தமிழகத்தில் உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கையை பிறப்பிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மாற்றுச் சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இதனை மீறும் வகையில் செயல்படும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை என தெரிவித்த நீதிபதிகள் கட்டண பாக்கியை பெற்றோர்களிடமிருந்து வசூலிக்க தனியார் பள்ளிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் கட்டணம் வசூலிக்க மாற்றுச் சான்றிதழை சரியாக பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மாணவர்கள் எந்த மனக்குறையும் இல்லாமல் கல்வி எடுக்க அனுமதிக்க வேண்டிய பள்ளிகள் மாற்றுச் சான்றிதழில் கட்டண பாக்கி உள்ளது என கூறி அவர்களை வகுப்புக்கு வெளியேற்ற செய்வது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தையே சிதைப்பதாகும் என்று அந்த நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.